வணக்கம். இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் ரெக்யர்மெண்ட் 2025 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான். அதோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு www.iobrecruitment2025ங்கிற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ரெக்யர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2025ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், நம்மளுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் என்ன, எப்போ நம்ம ஃபில்லப் பண்ணி முடிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 12/5/2025, க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 31/5/2025 போட்டிருக்காங்க. டீட்டெயில்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 240 வேகன்சிஸ், டோட்டல் பார்த்தீங்கன்னா 400 வேகன்சிஸ். சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20, மேக்ஸிமம் 30. கேட்டகரிஸ் வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிக்கலாம். போஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்னால் டிகிரி இன் டிசிப்ளின் எனி கிராஜுவேஷன்ஸ், எந்த கிராஜுவேஷன்ஸ் நம்ம முடிச்சாங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், அதர் பேக்வேர்ட் கேசஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்னால் 10 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெக்யர்மெண்ட் ஆஃப் அதில் கேரியர்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கேரியர்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதில் ஹோம் கேரியர்ஸ், இதில் நம்மளுடைய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸோட அந்த ஜாப்புக்கான அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ரெக்யர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2025 அண்ட் 2006 ஒரு லைட் மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணுன்னா வியூங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா அப்ளை ஆன்லைனுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இது ஒன்லி ஆன்லைனில் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை ஆன்லைன் நம்ம கிளிக் பண்ண உடனே ரெக்யர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் JMGSன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. க்ளோஷர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 31/5/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15/6/2025. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 12/5/2025லேருந்து 31/5/2025 நம்ம பேமெண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணனால பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேமை நம்ம டைப் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம்னா நம்ம ஃபஸ்ட் நேமில் என்ன எழுதியிருக்கோமோ அதை கன்ஃபார்ம் பண்ணி அதே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். மிடில் நேம், கன்ஃபார்ம் மிடில் நேம், லாஸ்ட் நேம் சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் நேம் அதையும் நம்ம எழுதிட்டு அதோட ஃபுல் நேம் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் நம்ம எழுதிக்கணும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை அப்படியே நம்ம திரும்ப எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் நம்பர் கேட்டிருக்காங்க, இன்னொரு நம்பரும் நம்ம அதில் எழுதிக்கலாம். இந்த 3 ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நம்முடைய மெயில் ஐடி அதில் எழுதிட்டு டொமைன் நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் எல்லாமே நம்ம ஃபுல்லாக எழுதிட்டு செக்யூரிட்டி கோடு அதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸை நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும்னா நம்ம ஃபோட்டோவையும் நம்முடைய சிக்னேச்சர்ஸையும் எப்படி நம்ம எந்த சைஸில் ஸ்கேன் பண்ணுறாங்கிற கைடு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஃபோட்டோகிராஃப் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. இது 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் சைஸில் தான் இது இருக்கணும். இந்த மஸ்ட் பி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சராக தான் இருக்கணும். இது மேக் ஷுவர் த பிக்சர் இஸ் இன் கலர், டேக் அகைன்ஸ்ட் த லைட் கலர், ப்ரிஃபர் த பேக்ரவுண்டில் வந்து லைட் கலர் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 230 பிக்சல்ஸில் இருக்கணும். இதோட இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே சைஸ்குள்ளே தான் இது இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 50 கேபிக்கு மேலே இது இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஃபோட்டோகிராஃப் கேப்சர் பண்ணுறப்ப நம்ம கூலிங் கிளாஸ், கேப்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாகவே இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேப்சர் ஃபோட்டோ பண்ணுறப்ப கிளிக் ஹியர் ஃபார் கேப்சருங்கிற கேப்சர்ட் ஃபோட்டோவில் கிளிக் பண்ணி கேப்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது கேப்சர் ஆகி அதில் சேவ் ஆகிடும். அதுவும் ரொம்ப நீட்டாக தான் இருக்கணும் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸ்கேன், கிளிக் ஹியர் டு ஸ்கேன் ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா கேப்சர் ஃபோட்டோ எல்லாமே நமக்கு கேப்சர் ஆயிரும். ஃபோட்டோஸ் எல்லாமே லைட் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணிக்கணும் பேக்ரவுண்டில், அப்போ தான் ஃபோட்டோஸ் நமக்கு நீட்டாக தெரியும். லுக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் தான் நமக்கு இருக்கணும். ஸ்மால் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நாட் பி கிளிக்டு, ஸ்மால் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நமக்கு இருக்கக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க சைஸில் தான் நமக்கு ஃபோட்டோகிராஃப் எல்லாமே நமக்கு கிளிக் பண்ண முடியும். Colored glasses or sunglasses, cap should not be வான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா the application has to be signed on the white paper with black ink pen. டைமென்ஷன்ஸ் வந்து 140லேருந்து 160குள்ளே தான் இருக்கணும். சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி 10 கேபிலேருந்து 20 கேபி. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து எந்த ஃபைல் சூஸ் பண்ணணுமோ ஃபோட்டோவை நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை அதில் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். கேப்சர் இமேஜ்னால் சைடில் கேப்சர்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேப்சர் பண்ணிங்கன்னா அதோட இமேஜ் வந்து இதில் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸில் நம்ம டிக் கொடுத்துக்கணும். ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் மை வேலிட் ஃபோட்டோ அண்ட் அக்ரி டு அபவ் மென்ஷன் நோட்டுன்னு இருக்கும், அதில் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்னு கொடுத்துருப்பாங்க. நம்முடைய சிக்னேச்சரையும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கும் ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் மை வேலிட் சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ அக்ரி டு அபவ் மென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக், நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் எதுவோ அதை நம்ம கேட்டுருக்காங்க, தமிழ். Have you preferred reading, writing and speaking any one of the specified local language? நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது நீங்கள் எஸ் கொடுத்தா தான் நம்ம இந்த இதுக்கே அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாவ் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபோவ்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துக்கணும், நோனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சப் டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ஐடி அண்ட் அதர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும், நோ கொடுத்தீங்கன்னா தேவையில்லை. எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஏதாவது காம்பன்சரி டைம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், நோனா நோ. ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் செபரல் பெரைசி ஆஃப் ரைட்டிங் ஸ்பீட் இஸ் அஃபெக்டட், எதனால் மூலமாக ரைட்டிங் ஸ்பீட் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், நோனா நோ கொடுத்துக்கலாம். வெதர் யூ டாமினேட் ரைட்டிங் ஹேண்ட் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கும் சில காம்பன்சேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கலாம். ஆர் யூ இன்டர் த யூஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஸ்கிரைபுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் அதில் சைடில் வந்து நீங்கள் அதை கைடு என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது எந்த இதுவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேன் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் எமர்ஜென்சி கமிஷன் ஆஃபீஸர்ஸ்
ஷார்ட் சர்வீஸ் கமிஷனட் ஆஃபீஸான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், நோனா நோன்னு கொடுத்தணும். டிஃபென்ஸில் இருந்தோன்னா எத்தனை தடவை நம்ம இருந்தோம், அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. அந்த ரிலீஜன் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்லேயே நம்ம எந்த எக்ஸாமினேஷன்ஸ் நமக்கு எங்கே வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட் கொடுத்துட்டீங்கனாலே அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சென்னைனா சென்னை, மதுரைனா மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், கரூர், கடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், இதில் ஏதாவது ஒரு இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதிலே உங்களுக்கு ஏஜ் கம்ப்ளீட்டட் ஆன் 1/5/2025 என்ன இருக்கோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், டூ யூ ஹாவ் அ ட்வின் சிஸ்டர் ஆர் பிரதர்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கணும். எஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்ஸ் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அட்ரஸ் எதுவோ அதை நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மேலே இருக்க அட்ரஸும் கீழே வந்து சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்லப் பண்ணி முடித்தோடனே வேலிடேட் ஓவர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், பேசிக் முடித்த உடனே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன்ஸ் அண்ட் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பாசிங்னு கேட்டிருக்காங்க. எந்த டேட்டில் முடிச்சிங்களோ அது, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், நம்ம என்ன பர்சன்டேஜில் முடித்தோமோ அதை ஃபில்லப் பண்ணிக்கணும். இப்போ பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா அதுவும் நம்மளுடைய டிகிரி, சப்ஜெக்ட் அண்ட் ஸ்ட்ரீம், என்ன ஸ்ட்ரீமில் நம்ம எழுதியிருக்கோமோ அது இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதர்ஸ் ஏதாவது முடிச்சா கூட அதையும் நம்ம அதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா என்ன எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், டெசினேஷன் என்ன, எந்த நாள்லேருந்து எந்த நாள் வேலை பார்த்தீங்களோ அதை மென்ஷன் டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் எதுவோ அதையும் நீங்கள் அதில் எழுதிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 டிஜிட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வேறு ஏதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அதே மாதிரி என்ன டெஸ்டினேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கட்டாயம். அதனால் தமிழ் எல்லாமே ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக்குன்னு சொல்லி ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுறீங்கன்னா ரீட் செலக்ட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணுறீங்களா ரைட் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 3மே பண்ணிங்கன்னா 3யுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஃபில்லப் பண்ண எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். அதில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். அப்படி இல்லைனா எடிட்டுங்க, பேக் அண்ட் எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேக் வர முடியாது. அதனால நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதுக்கு முன்னாடி பேக் கொடுத்தா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ், இதை மட்டும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சூஸ் ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய் நம்ம எல்லாமே ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய தம்ப் இம்ப்ரெஷன்ஸை ஸ்கேன் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸை அவங்க கொடுத்துருக்க பேசேஜை எழுதி நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சைடில் கைட்லைன்ஸுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்கனாலே எந்தெந்த சைஸில் கொடுத்துருக்காங்கங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி, டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 240 × 240 பிக்சல்ஸ், 3 cm × 3 cm. சைஸ் பார்த்திங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்க பேசேஜ் அவங்க கொடுத்துருக்கதை நீங்கள் அதோட நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கில் ஸ்மால் லெட்டர்ஸில் நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டிக்ளரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே தான் நீங்கள் ஃபைல் சைஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவும் ஃபைல் டைப் பார்த்திங்கன்னா ஜேபிஜிலேருந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். இந்த சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட்
டிக்ளரேஷன் ஷுட் பி த அப்ளிகன் அண்ட் நாட் பை த அதர் பர்சன் கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே அவங்களுடையதாக தான் இருக்கணும், வேறு யாருக்குள்ளதும் இருக்கக்கூடாது. சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இன் கேபிட்டல், நாட் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் நாட் அக்செப்டட்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் எழுதுனாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்கேன் பண்ணுறது எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நோட்டிஃபிகேஷன்ஸில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சரியாக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்ளிகேஷனை. நெக்ஸ்ட்டு சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் தான். உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். அதில் செக்யூரிட்டி கோடை நம்ம டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ப்ரொசீட், டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு கேட்பாங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். கிரெடிட் கார்டில் விசா, ரூபே அண்ட் மாஸ்டர் கார்டு இருக்கும். நம்மளுடைய கார்டு நம்பர் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். அதிலே கார்ட்லேயே எக்ஸ்பிரேஷன் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அது அதில் நீங்கள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர், உங்களுடைய எக்ஸ்பிரேஷன் டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு மூலமாக வேலெட் அல்லது கேஷ் கார்டு மூலமாகவும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிம் அண்ட் யூபிஐ, இது மூலமாகவும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோன்னா பேமெண்ட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.